வணக்கம் ஆனந்தி. சென்னை போரூர் முதல் வடபழனி வரையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது நடைபெற்று இருக்கிறது. பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயிலானது சேவையை ஜனவரி மாதம் தொடங்குவதற்கு மெட்ரோ நிர்வாகம் திட்டமிட்டிருந்தனர். அந்த சேவையை வடபழனி வரையில் நீட்டித்து தொடங்குவதற்கான வேலைகள் மும்முரமாக நடந்து வந்தன. இந்நிலையில் இன்றைய தினம் போரூரில் இருந்து வடபழனி வரையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது நடைபெற்றிருக்கிறது. முதற்கட்டமாக தண்டவாளங்களின் தரங்கள், ரயிலின் உறுதித்தன்மை, அதே போல 10 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக ரயிலை இயக்கி பார்த்து ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகள் அல்லது வேறு ஏதேனும் சிக்கல் ஏற்படுகிறதா என்று சோதனை செய்து பார்த்தனர். அது மட்டுமின்றி இந்த வழித்தடத்தில் குறிப்பாக சென்னையின் முதல் டபுள் டக்கர் மெட்ரோ சேவையானது தொடங்க உள்ளது. ஆழ்வார் திருநகரில் இருந்து மாதவரத்திலிருந்து வரக்கூடிய மெட்ரோ ரயிலானது இணைய உள்ளது. அதனால் பாதைகள் சரியாக உள்ளதா என்பதை முதன்மையாக சோதித்து பார்த்தனர். அது மட்டுமின்றி ஏற்கனவே இதே வழித்தடத்தில் இன்ஜின் சோதனையானது வெற்றிகரமாக சோதனையானது செய்யப்பட்டு அதற்கு தற்காலிக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போது முழுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சோதனைகள் வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் அடுத்ததாக பாதைக்கான வடிவமைப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டு இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் இந்த மெட்ரோ சேவையானது தொடங்க உள்ளது. இந்த சேவை தொடங்கும் பட்சத்தில் பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான போக்குவரத்து நெரிசலானது வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.